பிளேயர் மேல வந்து இடிச்சிருவாங்க. ஒரு தள்ளி உட்காருங்கன்னா அடிபட்டுருங்க. அந்த பெரியவர் தான் பாரு, அவங்க தள்ளி அவர் அந்த பக்கம் கேலரி மேல உட்கார சொல்லுங்க. ஒரு பிளேயர் வந்து மேல இருந்துருவாங்க. முதல் அரையிறுதி போட்டி செமிஃபைனல் போட்டி. இதில் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ், தமிழ்நாடு காவல்துறை மற்றும் டிவிகே பிச்சம்பட்டி அணி வந்து மோதுறாங்க. ஒரு சிறப்பான ஒரு போட்டி. இரணிலும் தலை சிறந்த விளையாட்டு இருக்காங்க. புகழ்பெற்ற விளையாட்டு நான் இந்த இடத்துல குறிப்பிட ஆசைப்படுறேன். மதிப்பிற்குரிய காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். போட்டியை துவக்கி வைக்கும் மதிப்பிற்குரிய காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது அரையிறுதி ஆடியோடைய இரு அணிகள் சாமி அகடாபியம் எதிர்த்து தலைசிறந்த விளையாட்டுகள் வந்து இருக்கிறாங்க. டிவிகே ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாரத், முகிலன், தனசேகர் போன்ற தலைசிறந்த விளையாட்டுகள் இருக்காங்க. இதோ முதலாவது அரையிறுதி போட்டி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமையான தமிழ்நாடு காவல்துறை அணிக்காக ஜெர்சி நம்பர் 9 2 வெற்றி புள்ளிகள். நாகமணி அவர்கள் 2 புள்ளி எடுத்திருக்காரு. மிகவும் சிறப்பான ஒரு போட்டி. இந்த விளையாட்டுப் போட்டிக்கு வரை தந்திருக்கும் இளம்பருதி கபடி யூடியூப் சேனல் தம்பி அவர்களுக்கு சந்தை சமூக சார்பாக வருக வருக என வரவேற்று நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிண்ணா. ராம்குமார் இவர் ஒரு தலைசிறந்த விளையாட்டு வருதுங்க. முதலாவது அரையிறுதி போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு காவல்துறை 2 வெற்றி புள்ளிகளும் டிவிகே கரூர் அணியினர் வெற்றி கணக்கை துவங்கும் முனைப்பிலும் விறுவிறுப்பாக வேறு யூடியூப் பேர சொல்லுங்கள். கமெண்ட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ஃபீல் கிடைக்குதுங்க. ரொம்ப நன்றி விழாக்குழுவுக்கு, விளையாட்டுக்கான நம்ம சுகண்ணன் அவர்களுக்கும் நன்றி. தனசேகர் வந்து யோகா கபடி சில சிறப்பாக வந்து ஆன ஒரு விளையாட்டு வருவாங்க. பழனி டிஸ்கஸ் அணிக்காக விளாண்டாரு. அடிபட்டிருக்கு. டிவிகே கரூர் அணி ஜெர்சி நம்பர் 12 அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு காவல்துறை 3 வெற்றி புள்ளிகளும் டிவிகே கரூர் அணியினர் வெற்றி கணக்கை துவங்கும் முனைப்புடன் விறுவிறுப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை சூப்பராக வெற்றி புள்ளி டிவிகே கரூர் அணியினருக்கு.
இருக்காரு. நல்ல ஒரு பேக்கப்பில் வந்து அப்படி அப்பதான் அவங்களால நல்லா விளையாட முடியும். எஸ்பிஎஸ் மாநில கோப்பைக்கான முதல் அண்ணா திரு சொர்ணகுருவி முத்தப்பன் அண்ணா அவர்களுக்கும் சன்ரைஸ் நண்பர்களுக்கும் சார்பாக தேர்ட் ரைடுக்கு கம்பல்சரி புள்ளி எடுத்தாகணும். போனஸ் இருக்கா இல்லையாங்கிறது நடுவில் கொண்டு வந்துடுவாங்க. இந்த தேர்ட் டைம் வந்து ஆடுறது தான் சிறப்பு. நான் இந்த போனஸ் மட்டுமே வச்சு எதுவும் பண்ண முடியாது. இதுக்காரு போனஸ் கன்ஃபார்ம். தமிழ்நாடு காவல்துறை 3 வெற்றி புள்ளிகளும் டிடிகே கரூர் அணியினர் 2 வெற்றி புள்ளிகளும் எடுத்து மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி டிடிகே கரூர் அணியினர். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தமிழ்நாடு காவல்துறை. சின்ன கேப்பில் ஒரு இது சூப்பரான ஒரு களத்தில் வந்து முகிலன், கோகுலக்கண்ணன், பரத் 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் 3 பொசிஷன் நிற்கிற மாதிரி இருக்காங்க. 5 பேர் களத்தில் இருக்காங்க. தற்போது 5 பேர் களத்தில் இருக்காங்க. கரூர் அணியினர் இரு அணிகளும் மாறி மாறி புள்ளிகளை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். செமிஃபைனல் 2 அணிகளும் தலா 4 புள்ளிகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இது அற்புதமான ஒரு செமிஃபைனலாக இருக்குதுங்க. அது அதான் நாகமணியா, கோகுலக்கண்ணா, பரதா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. 4-4ங்க சரியாக சம பலத்தோட போயிட்டுருக்கு. செமிஃபைனல்னால் இதாங்க செமிஃபைனல் அப்படின்ற மாதிரி சூப்பர் அருமையாக ஒரு டச் பாயிண்ட் எடுத்திருக்காரா. பண்ணுற அமைதியாக இருப்பதா அவுட்டு தான் வந்துட்டார். அருமையான புள்ளி போட்டி பாருங்க. 5-4 என்ற புள்ளி போட்டி போட்டிருக்கு. 5-4 தனசேகர் வந்து வந்திருக்காரு. போன ரைடு மாட்டுக்காரி இன்ஜுரி ஆகிடுச்சு, அடிபட்டுச்சு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து டூவா ரைடு கிடையாது, டூவா ரைடு கிடையாது. அதை என்ன பண்ணுவாருங்கிறத பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ் சென்னை சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி 2 அணியினரும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து செமி ஸ்பெஷல் டைம் அவுட். தமிழக 5-4 தமிழ்நாடு போலீஸ் வந்து 5 புள்ளிகள். விளையாடுபவர் நமது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த புரோ கபடி விளையாட்டு வீரர் இலங்கை சாமி என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். 5-4 புள்ளி. எக்ஸ்எம்சி சேலம் மாநில துணை செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக காவல்துறை 5 புள்ளிகள், PVK பிச்சம்பட்டி 4 புள்ளிகள், 5-4 என்ற புள்ளிகளை தமிழக காவல்துறை முன்னிலை. காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு சண்டை சமூகங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தப்பிச்சிட்டாருங்க. கோவலக்கடன் பண்ண டேக்கில் வந்து தப்பிச்சிட்டாரு. அருமையான ஒரு விஷயம். மீண்டும் ஒரு விஷயம் தமிழ்நாடு காவல்துறை கரூர் அணியினர் புள்ளி எடுத்தாகணும். புள்ளி எடுத்தே ஆக வேண்டும். எடுப்பாரா கொடுப்பாரா மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தமிழ்நாடு காவல்துறை.
சூப்பர் 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 ராம்குமார் நல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அருமையான பிடிங்க. சிறப்பான ஒரு புள்ளிங்க அது. வந்துருந்தாரு. நல்ல முயற்சி ராம்குமார் அவர்கள், நல்ல முயற்சி. இப்போ டிஃபெண்டரும் நல்லா 6 வெற்றி புள்ளிகள் எடுத்து சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதில் வெற்றி பெறும் அணி முதல் மற்றும் 2ஆம் பரிசுக்கு விளையாட உள்ளார்கள். இதனை அடுத்து ஆடக்கூடிய 2ஆம் அரையிறுதி போட்டி இன்கம் டேக்ஸ் சென்னை, அதனை எதிர்த்து சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி. 2 அணிகளும் தங்களை தயார் நிலையில் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு காவல்துறை அணியினர் 7 வெற்றி புள்ளிகளையும், பிபிகே பிச்சம்பட்டி அணியினர் 6 வெற்றி புள்ளிகளையும் எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து 2வது அரையிறுதி போட்டியில் ஆட வேண்டிய அணிகள் தயாரில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றி புள்ளிகளும் பிவிகே கரூர் அணியினர் 6 வெற்றி புள்ளிகளும் எடுத்து விறுவிறுப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தானேஷ் நம்ம 45 தானேஷ் அவர்கள் பண்ணியிருக்காரு. இறுதி போட்டிக்கு டிஃபெண்டரே நெருங்க விடலை. டிஃபெண்டரும் கிட்ட நெருங்க விடாமலே வந்துட்டாங்க. அருமையான ஒரு டேக்கிள் தான் சொல்லணும். தானேஷ் ரைடர், சக்ஸஸ்ஃபுல் ரைடர். அருமையான போனஸ் இருக்கா இல்லையா கொடுத்துருங்க. அருமையான போனஸ், அருமையான ஒரு போனஸ். மீண்டும் தானேஷ் அவர்கள் வந்து ரைடு களத்தில் வந்து 3 இருக்காங்க. இது சூப்பர் டேக்கல் சுச்சுவேஷனு. எப்படி தப்பிக்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க பிவிகே ஸ்போர்ட்ஸ். 7 உடைப்புள்ளி தான் முடியல தமிழ்நாடு போலீஸு. தரமான ஒரு போட்டிங்க. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, ஏன்னா அது டுவாட்ட ரைடு கிடையாது. ரிஸ்க் எடுத்து ஆனுங்கிற அவசியம் இல்லை. 1 புள்ளி முன்னிருக்காங்க. அப்படி ஒரு உள்ள மாட்டினாங்கன்னா 2 புள்ளி பண்ணி எல்லாமே ஆயிரும். ஆனால் அழகாக 2 பேருமே பிளான் பண்ணியிருக்காங்க. காவல் உதவி ஆய்வாளர் தனசேகர் ரைடு. 1.3 தமிழ்நாடு காவல்துறை. இரு அணிகளும் சம பலத்துடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக காவல்துறை அணியினர் 8 வெற்றி புள்ளிகளும், பிபிகே பிச்சம்பட்டி அணியினர் 7 வெற்றி புள்ளிகளையும் எடுத்து சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து 2வது அரையிறுதி போட்டி 3 இருக்காங்க. சூப்பர் டேக்கல் இருக்கு. சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி. அதே 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 சூப்பர் டேக்கல் 2 வெற்றி புள்ளி பிவிகே கரூர் அணியினர் முன்னிலை பெற்றுள்ளனர். இந்த சூப்பர் டேக்கல் சுச்சுவேஷனில் வந்து பிவிகே ஸ்போர்ட்ஸு சிறப்பாக ஆடுறாங்க. 1 புள்ளி முன்னேறி பிவிகே பிச்சம்பட்டி அணி 1 புள்ளி முன்னிலை போயிருக்காங்க பிவிகே ஸ்போர்ட்ஸ். அருமையான
ஒரு நேர்த்தியான ஒரு ஆட்டம் டிவிக்கு கரூர் அணியினர். சூரமங்கலம் தலைமை காவலர் அண்ணா தங்கராஜன் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். தானேஷ் அவர்கள் ஈடுபடுத்தினார். சிறப்பு 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 அருமை அருமையாக தமிழ்நாடு காவல்துறை மீண்டும் ஒரு டைம் அவுட் டிவிக்கு 9-9 சம புள்ளியில் இந்த போட்டி இரண்டு அணிகளும் 9 புள்ளிகளை எடுத்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். போட்டினா போட்டி தான். இதுதான் சரியான முதல் செமிஃபைனலா இல்லை ஃபைனலாங்கிற மாதிரியான போட்டியாக போயிட்டு இருக்கு. தமிழக காவல்துறை 9 டிவிக்கு தனசேகர் டூஆர் டைரியில் என்ன பண்ண போகிறாரு புள்ளி இழுத்தையாக வேண்டும். இப்போதையில் வெற்றி பெற்ற நாளை இறுதி போட்டிக்கு தகுதி பெறும். தமிழ்நாடு காவல்துறை புள்ளி எடுக்க வைக்காம அவுட்டாக இருக்காரு. சூப்பர் டேக்கில் ரொம்ப அருமையாக ஆடுறாங்க இந்த ஸ்போர்ட்ஸ். மீண்டும் மீண்டும் சூப்பர் டேக்கில் வாய்ப்பு. பாருங்க ஆடியன்ஸ் எவ்வளோ சப்போர்ட். தமிழக காவல்துறை 10 புள்ளிகள், டிவிகே பிச்சம்பட்டி 11 புள்ளிகள். ஒரு புள்ளி முன்னிலையில் டிவிகே பிச்சம்பட்டி. மீண்டும் வாய்ப்பு உள்ளது. தானேஷ் இந்த சூப்பர் டேக்கில் என்ன பண்ணுவார்? சூப்பர் டேக்கில் இல்லை சார் நடுவர் அவங்க தீர்த்து சொல்லுவாங்க. ஆடியன்ஸ் அமைதியாக இருக்கு கொஞ்சம். தமிழ்நாடு காவல்துறை 10 வெற்றி புள்ளிகளும், டிவிகே கரூர் அணியினர் 11 வெற்றி புள்ளிகளும் எடுத்து விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு புள்ளி முன்னிலையில் டிவிகே கரூர் அணியினர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். டைம் வேஸ்ட் பண்ணுறது. மீண்டும் ராம்குமார் எப்படி புள்ளி எடுப்பார்? உற்சாகப்படுத்துங்க. நான் ஒரு தேடுற இல்லை ரிஸ்க் எடுத்து ஆடணுங்கிறது. டிவிகே ஸ்போர்ட்ஸுக்கு டூ ஆர் டை கம்பல்சரி புள்ளி எடுத்தா இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த லோன் செப்படி ஆகணும். தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு முக்கியமான ஒரு லோன். டூ ஆர் டை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க? புள்ளி எடுப்பாரா புள்ளி கொடுப்போம். அருமா 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 இப்போ இங்கே விடுவாதுன்னா 2 புள்ளிகள் முன்னிலை டிவிகே ஸ்போர்ட்ஸ் 10-12. அருமை அருமை போட்டி அருமையாக விடுவீங்க. தானேஷும் சிறப்பாக அடிச்சிருக்காரு. புள்ளி எப்படி எடுக்கிறாரா? அருமை 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 அருமை
அருமையான சூப்பர் டேக்கல் நிறைவேற்றினார்கள். இவ்விளையாட்டுப் போட்டிக்கு வருகை தந்திருக்கும் அழகாபுரம் காவல் ஆய்வாளர் திருமதி காந்திமதி அம்மா அவர்களை வருக என வரவேற்கிறோம். சூப்பர் டேக்கலில் தொடர்ந்து கற்றுக்காட்டி வந்துட்டுருக்காங்க டிவிகே ஸ்போர்ட்ஸ். சூப்பர் டேக்கலை எடுத்து டிவிகே ஸ்போர்ட்ஸ் தொடர்ந்து சூப்பர் டேக்கல் சுச்சுவேஷன் வந்து அருமையாக ஆடிட்டு இருக்காங்க. 4 புள்ளிகள் முன்னிலை பெற்றுள்ளன. 10-14 என்கிற புள்ளி கணக்கில் இந்த போட்டி போயிட்டுருக்கு. 4 புள்ளிகள் முன்னிலை பிவிகே ஸ்போர்ட்ஸ் எடுத்து ரொம்ப அற்புதமாக ஆடிட்டு இருக்காங்க. சூப்பர் டேக்கலை பிடித்து தனது அணியை முன்னிலைக்கு கொண்டு வந்துள்ளார்கள். 14 பிவிகே பிச்சம்பட்டி, 10 தமிழக காவல்துறை. ஒரு தரமான போட்டி நடந்துட்டு இருக்குங்க. தரமான போட்டி நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு காவல்துறை 10 வெற்றி புள்ளிகளும் டிவிகே 14 வெற்றி புள்ளிகளும் எடுத்து விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். டிவிகே கரூர் அணிக்காக ஜெர்சி எண் 9 கிலோ களத்தில் பாடிக்கொண்டிருக்கிறார். ஒரு செல்போன் தவறி விட்டீங்க யாரோ, அதோட அடையாளம் சொல்லி அழகாபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஐயா அவர்கிட்ட இருக்குது. அந்த செல்போன் யாருன்னு கேட்டு வாங்கிக்கிங்க. It's a 2 or die. பிவிகே கரூர் அணியினர் புள்ளி எடுத்தே ஆக வேண்டும். புள்ளி எடுப்பாரா கொடுப்பாரா? தேர்ட் ரைட் வழக்கமாக தேர்ட் ரைட்டில் புள்ளி எடுத்துகிட்டே இதாக டிவி ஸ்போர்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு காவல்துறை தமிழக காவல்துறை 11 புள்ளிகள் சிறப்பித்த தம்பி திரு PKC மீண்டும் ராம்குமார் கபாடி போட்டிக்கு முன்னிலை வகித்த தம்பி திரு PKC பூவரசன் பச்சனப்பட்டி அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. PKC பூவரசன் பச்சனப்பட்டி அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு அற்புதமான ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடந்துருக்குங்க. நல்ல சூப்பராக வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டுருக்கு. தம்பி திரு PKC அது நீங்கள் சொல்லி ஆனால் அவங்க தகவல் சொல்லுறது சாப்பிட்லாம். நான் சாப்பிட்டு வருவேன். நான் இப்போ தான் வந்தேன். இந்த ஃபஸ்ட்டு குவார்டர் மேட்சில் அப்போ தான் செகண்ட் குவார்டர்
ஒரு டிஃபென்ஸில் வந்து அருமையாக ஆடிட்டு இருக்கான் பிவிகே ஸ்போர்ட்ஸுங்க. பிவிகே ஸ்போர்ட்ஸ் ஒரு அற்புதமான ஒரு டிஃபென்ஸ், அதுதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்கள். சூப்பர் அடேங்க போகப்பா. சூப்பர் டேக்கில் இவங்க எழுதி கொடுத்துருங்க. சூப்பர் டேக்கில் இவங்களுக்கே எழுதி கொடுத்துருங்க. பிவிகே ஸ்போர்ட்ஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு. சூப்பர் டேக்கில் எங்கள்கிட்ட புள்ளி எடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த போட்டி போயிட்டு இருக்குதுங்க. 18-12 எடுக்கிற புள்ளி கணக்கில் இந்த போட்டி போயிட்டு இருக்கு. களத்தில் கோகுலக்கண்ணன், முகிலன், பரத் 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் வந்து சேர சோழ பாண்டு இருக்கிற மாதிரிங்க. பரத் அப்புறம் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இலங்கேஸ்வரன் வேறுபாடிட்டு இருக்காருங்க. சேலத்தில் ஒரு தலை சிறந்த விளையாட்டு வீரர்களில் இலங்கேஸ்வரனும் ஒருத்தர் தமிழ்நாடு காவல்துறை இருக்காரு. இவர் ப்ரோ கபடியில் ஆடிருக்காரு. ஒரு அணி இவ்வளோ சூப்பர் டேக்கில் எடுக்க முடியுமா அப்படின்றத வந்து எடுத்து காட்டிருக்காங்க பிவிகே ஸ்போர்ட்ஸ். தமிழ்நாடு போலீஸ் 12 வெற்றி புள்ளிகளும் 6 புள்ளிகள் முன்னிலையில் பிவிகே கரூர் அணியினர் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். புள்ளி எடுப்பாரா கொடுப்பாரா? தமிழ்நாடு காவல்துறை 12 6 வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் பிவிகே அணியினர். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தமிழ்நாடு காவல்துறை. இந்த முறை என்ன பண்ண போறாரு? எல்லா ரசிகரும் அதே அவளோட தான் இருக்காங்க. கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். ஆனால் நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சி இது அடிச்சிருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை காத்துட்டாரு முகிலன். தமிழ்நாடு காவல்துறை தலா ஒரு புள்ளிகள். போனஸ் கோஸ் டு கரூர். நீண்ட நேரம் இழுபறைக்கு பிறகு ஒரு இதை எடுக்கிறது பயங்கர சிரமப்பட்டாங்க. மீண்டும் நெருங்கி விட்டார்கள். புள்ளிகள் வித்தியாசமா 1. 19 தமிழக பாருங்க. விளையாட்டு வீரர்கள் இடையில பத்து நவங்க பாருங்க. கொஞ்சம் உங்க மேல விழுந்து எங்க மேல விழுந்தாங்கன்னா அது ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சுடும். இல்லை வெளியே அனுப்பி விடுறேன் சார்.
தனசேகர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு புள்ளி முன்னிலை பிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க தற்போது. தமிழ்நாடு போலீஸ் போனஸ் 2 புள்ளிகள் முன்னிலையில் 20-18 2 புள்ளி முன்னிலையில் பிவிகே. என்ன இருக்கு போனஸ் இருக்கா இல்லை அனுமதி பண்ணிப்பாரு. பத்தொன்பது 20 ஒரு வெற்றி புள்ளி முன்னிலையில் பிவிகே அணியினர். தனசேகர் என்ன பண்ண போறார்? தமிழ்நாடு காவல்துறை 19 வெற்றி புள்ளிகளும் பிவிகே கரூர் அணியினர் 20 வெற்றி புள்ளிகளும் 1 புள்ளி முன்னிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு புள்ளி முன்னிலை வந்துட்டாங்க தமிழ்நாடு காவல்துறை. போட்டி நீங்கள் நானாங்கிற கோணத்தில் தான் போயிட்டுருக்கு இப்போ வரை. யார் எப்படி என்னங்கிறத சொல்லவே முடியாது. இரு அணிகளும் மாறி புள்ளிகளை கொண்டு வருகிறார்கள். சம பலத்துடன் களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். பிவிகே அணியினர் 20 வெற்றி புள்ளிகளையும் தமிழக காவல்துறையினர் 20 வெற்றி புள்ளிகளையும் புள்ளி எடுத்தே ஆக வேண்டும். எடுப்பாரா கொடுப்பாரா? மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தமிழ்நாடு காவல்துறை. அபிஷியல் டைம் அவுட். 22-20 முன்னிலையில் தமிழக காவல்துறை. பிவிகே கரூர் அணியாக ஜெர்சி 3 களத்தில் ஆடுகிறது. 2 புள்ளிகள் முன்னிலையில் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 2வது அரையிறுதி போட்டி இன்கம் டாக்ஸ் புள்ளி எடுத்தே ஆக வேண்டும். தமிழக காவல்துறை 22 புள்ளி எடுப்பாரா கொடுப்பாரா? நமது காவல்துறை அல்லவா 23 இதனை அடுத்து 2வது அரையிறுதி போட்டி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அணியினரும் சாமி அகாடமி அணியினரும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
சிறப்பான ஒரு இருக்கும். நேர்த்தியான ஒரு புள்ளி எடுத்து ஆட வேண்டும். எடுப்பாரா கொடுப்பாரா? கோகுல கண்ணன் கோகுல கண்ணன் களத்தில் இருக்காங்க. டிவிகே அணியினர் 21 வெற்றி புள்ளிகளையும் தமிழக காவல்துறை அணியினர் 25 வெற்றி புள்ளிகளையும் எடுத்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். 4 மீண்டும் சூப்பர் டைட்டில் வாய்ப்பு டிவிகே கரூர் அணிக்கு. அவசரப்பட்டியாடா. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தமிழ்நாடு காவல்துறை 26-22. ராம்குமார் சிறந்த மிகவும் ஒரு அற்புதமான போட்டி இது. 2 பேர் களத்திற்காக சூப்பர் டேக்கல் ஆடுறதுக்கு 2 பேரும் பொறுமை கேட்குறாங்க. அருமையான ஆட்டம் தமிழ்நாடு காவல்துறை. அருமையான ஒரு ஆட்டம். மீண்டும் இதோ ஜெர்சி நம்பர் 5 கைத்தட்டி உற்சாகப்படுத்தவா. எண்ணிக்கை 30-24 6 புள்ளிகள் முன்னிலை. இதனைத் தொடர்ந்து 7வது அரையிறுதிப் போட்டியில் ஆட வேண்டிய இன்கம் டாக்ஸ் சென்னை சாமி அகாடமி சேலம் தங்கள் பணியை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Second half, time over. No more time. சிறப்பான ஒரு முயற்சி. கடைசி 4 நிமிடங்கள். Last 4 minutes of play. தமிழக காவல்துறை 30, டிவிகே 24. 13-24 in
favor of Tamil Nadu Police. இன்கம் டேக்ஸ் சென்னை அணியினரும் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி சேலம் அணியினரும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். டிவிகே கரூர் அணியினர் கடைசி 3 நிமிடங்கள் 6 புள்ளிகள் முன்னிலையில் தமிழ்நாடு காவல்துறை இருக்காங்க. 3 புள்ளிகள் 6 புள்ளிகள் இருக்காங்க. 3 நிமிஷம் தான் இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க டிவிகே ஸ்போர்ட்ஸ்? எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? போனஸ் புள்ளி 30-20. சூப்பரான முயற்சி. டிவிகே ஸ்போர்ட்ஸ் அழகாக அந்த ரைடை வந்து டவுன் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆகியிருக்காங்க. 4 புள்ளிகள் முன்னிலையில் இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. 2 நிமிடங்கள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட எப்படி ஸ்கோர் பண்ண போகிறாங்க? ஆட்டம் பயங்கர பரபரப்பு இருக்குது. சொல்லிட்டாங்க 4 புள்ளிகள் முன்னிலையில் இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. களத்தில் 6 வீரர்கள் இருக்காங்க. போனஸ் இல்லை, முயற்சி பண்ணியிருக்காங்க. சிறப்பான ஆட்டம். காவல்துறை அணியினர் 30, டிவிகே 26. 4 புள்ளிகள் முன்னிலையில் நாகமணி காவல்துறை அணியினர். நாகமணி 26-30. 4 புள்ளிகள் முன்னிலையில். இதனைத் தொடர்ந்து இரண்டாவது அரையிறுதி போட்டி இன்கம் டாக்ஸ் சென்னை டிபார்ட்மெண்ட் அணியினரும் கிட்டத்தட்ட 1 நிமிஷத்தில் 4 புள்ளி எப்படி எடுப்பாங்களா? பிரதாப் வந்து அற்புதமான ஒரு தமிழ்நாடு காவல்துறை அணியினருக்கு ஒரு ஊக்கப்புள்ளியை பெறுகிறார்கள். டிவிகே உயர்ந்த ஐயா டிபிஎம் சார் அவர்களுக்கு மீண்டும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா உயர்ந்த அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடைசி நிமிடம் நிர்ணயிக்கக்கூடிய கடைசி நிமிடம் 4 புள்ளிகள். கிட்டத்தட்ட மேட்ச் வந்து தமிழ்நாடு காவல்துறை கைக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதையும் மீறி ஒரு மேஜிக் நடந்தால் மட்டும்தான் சாத்தியம். ஆனால் அது அப்படி நடக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியல. இருந்தாலும் வந்து போட்டி இன்னும் முடிவதில்லை. கடைசி ஒரு ரைடு இருக்கலாம். சிறப்பான ஒரு கரூர் அணியினர் தமிழ்நாடு 28-31. 3 புள்ளிகள் முன்னிலையில் வீரருக்கு தான் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இங்க நடுவருக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. மீண்டும் ஒரு தமிழ்நாடு காவல்துறை